ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இது ஒரு சுவாரஸ்யமான வீடியோ. உண்மையை, மிகப்பெரிய உண்மையை ரொம்ப 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 எளிமைப்படுத்தி இந்த வீடியோவில் நாம் சொல்கிறோம். அது என்ன அப்படின்னா, முஸ்லீம் மத தலைவர்களில் ரொம்ப உலக பிரசித்தமாக இருக்கக்கூடியவர் ஜாக்கிர் நாயக். ஸோ அது இந்தியாவுக்கே ஒரு பெருமை தான். ஏன்னா அவர் இந்தியர். அவர் ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ அவர்னால நிறைய இந்துக்கள் முஸ்லீமாக மாறினாங்க மலேசியா போன்ற இடங்களில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்து மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸை ரொம்ப அற்புதமாக ஒரே லைனில் சொல்லியிருப்பார். என்னென்னா, படைப்பவர் ஒருவரே, அது அல்லாஹ். மற்றதெல்லாம் அவருடைய படைப்புகள். ஸோ அவங்க அவனுடைய படைப்புகள்னுவாங்க. ஸோ கடவுளுக்கு அவங்க அவ்வளோதான் மரியாதை கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். அடுத்தது, ஆனால் இந்துக்கள் பார்க்குறதெல்லாம் கடவுள், அதாவது படைப்பு எல்லாம் அவங்களுக்கு கடவுள். அங்கே படைப்பவர் ஒருவரே, இங்கே எல்லாமே படைப்பவர் தான் இல்லையா? காட் இஸ் எவ்ரிவேர். உனக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், எனக்குள்ளேயும் இருக்கார். கடவுள் இல்லாத இடம் ஏது? அதனால் மண், கல், மலை, செடி, கொடி, சூரியன் எல்லாத்தையும் வணங்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டோம் அப்படின்னு ஜாக்கிர் நாயக் சொல்கிறாரு. ஸோ அது கரெக்டு தான், முஸ்லீம்களுடைய கோட்பாடு அதுதான். ஸோ அதிலிருந்து பிரிஞ்சு வந்த, அதாவது அது இஸ்லாம் மதத்தில் வரும். அது இஸ்லாம்ன்றது தான் இப்போ யூதம்னு சொல்கிறது. அடுத்தது அதுலேருந்து கிறிஸ்தவ மதம் இயேசு கடவுள் அப்படின்னும்போது, இல்லை இயேசு கடவுள் கிடையாது, மனிதனை கடவுள்னு சொல்லக்கூடாதுன்ட்டு முகமது நபி மறுபடியும் முஸ்லீம் மதத்தை ஸ்தாபனை பண்ணுறார். ஸோ ஒருவர் தான் கிரியேட்டர், மற்றதெல்லாம் அவருடைய கிரியேஷன், படைப்பு அப்படிங்கிறது முஸ்லீம் மதம். எல்லாமே படைப்பவர் தான். அதை இங்கிலீஷில் இன்னும் சூப்பராக அவர் சொல்லுவார், காட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்ட்டு. ஏதோ எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, நல்லாயிருக்கும் அது கேட்கும்பொழுது. ஸோ எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது இந்து மதத்துடைய கொள்கை அப்படின்வாங்க. சரி, அதுக்கும் பிரம்மகுமாரிகளுக்கும் என்ன சம்பந்தம்? இதையே வச்சு அதாவது இந்துக்கள் சொன்னதுக்கும் முஸ்லீம்களுக்கும் அவர் அழகாக வித்தியாசப்படுத்தி காட்டினார். அவர் சொன்னது உண்மைதான். படைப்பெல்லாம் படைப்பவர் ஆகாது, படைப்பவர் வேறு, படைப்பு வேறு. சரி, அப்போ முஸ்லீம்களுக்கும் பிரம்மகுமாரிகள் எங்கள் இயக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாங்களும் அதான் சொல்கிறோம், படைப்பவர் ஒருவர் தான், மற்றதெல்லாம் அவருடைய படைப்பு தான். அப்போ இது முஸ்லீம் மதம் மாதிரியே இருக்குது அப்படின்னு தோணலாம் நிறைய பேருக்கு. ஆனால் வித்தியாசம் இருக்குது, மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன அந்த வித்தியாசம் அப்படின்னா, கடவுள் ஒருவர் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பிரம்மகுமாரிகளாகிய நாங்கள் எங்களுக்கு எல்லாமே கடவுள் தான்றோம். பார்த்தா இந்துக்கள் சொல்கிற மாதிரியே இருக்குல்ல, எல்லாருமே கடவுள். அப்படி கிடையாது, எங்களுக்கு எல்லாமே கடவுள் தான். காட் இஸ் எவ்ரிதிங் ஃபார் அஸ். ஸோ இங்கிலீஷில் சொல்லும்போது அது டிஃப்ரென்ஸ் தெரியுது, தமிழில் சொல்லும்போது அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அதாவது எங்களுக்கு சகல உறவும் கடவுள் மட்டுமே, அனைத்து உறவும் எங்களுக்கு அவரோட மட்டும்தான், வேறு யாரோடவும் கிடையாது. நபியோட கிடையாது, இயேசுவோட கிடையாது, புத்தரோட கிடையாது, ஏன் கிருஷ்ணரோடவே கிடையாது. கடவுளோட மட்டும்தான் எங்களுக்கு எல்லா உறவும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்னா இயேசு முஸ்லீம்களும் தான் ஏற்றுக்கலை, புத்தர் முஸ்லீம்களும் தான் ஏற்றுக்கலை. அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதை இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லணுன்னா, எங்களுக்கு நபியோட, இயேசுவோட, புத்தரோட, இவங்களோடலாம் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி எந்த மனிதனோடும் சம்பந்தம் கிடையாது.
லௌகிக்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் அந்த அப்பா உறவு கிடையாது. அந்த அப்பா உறவு கடவுள் தான். அம்மா, லௌகீக அம்மா, அதாவது இந்த உடலை கொடுத்த அம்மாவுக்கும் எங்களுக்கும் அம்மா உறவு கிடையாது. கடவுள் தான் எங்களுக்கு அம்மா, கடவுள் தான் எங்களுக்கு கூட பிறந்தவங்க, கடவுள் தான் எங்களுக்கு சகோதரன், சகோதரி, சித்தப்பா, மாமா, பெரியப்பா, தாத்தா, குழந்தை, பேரக்குழந்தை, சகல உறவும் அவர் மட்டுமே. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் ஆல்ரெடி அழிஞ்சிடுச்சு. இதுனா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. எங்கே உலகம் அழிஞ்சிடுச்சு? அது தெரியுது, அழியில தான். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சிடுச்சு. ஏன் இப்போ ஏன் இப்படி ஒரு பயிற்சி அப்படின்னா, ஏன்னா உலகம் அழிய போகுது. அது எல்லா மதமும் ஏற்றுக்குது தானே, உலகம் அழிய போகுதுன்ட்டு. இப்போ சயின்ஸே ஏற்றுக்குது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு 50 வருஷம் கூட தாங்காது உலகம்ன்ட்டு. ஆனால் லட்சக்கணக்கான வருடம் இருக்குதுன்னு சொன்னது அதே சயின்ஸு தான். ஆனால் இப்போ திடீர்னு மாற்றிக்கிட்டாங்க எல்லாமே. சித்தர்கள் எல்லாம் எத்தனையோ வருடம் நாங்கள், ஆனால் இப்போ எல்லாருமே இதோ முருகனாட்சி வந்துடுச்சு, சித்தராட்சி வந்துடுச்சு, அவ்வளோதான் கலியுகம் முடிய போகுதுன்னு எல்லாருமே அவங்களுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சொன்னால் போதுமா? கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க உலகம் அழிய போகுதுன்ட்டு. ஆனால் அதில் அவங்களுக்கு என்ன நல்ல நியூஸு? அவங்க கணவன் இறக்குறாருன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்களா? ஏசப்பா ஏசப்பான்னு நைட்டு ஃபுல்லாக ஜபம் பண்ண மாட்டாங்க? ஒரு கணவன் இறக்குறதே உன்னால் தாங்கிக்க முடியல, அப்புறம் உலகம் அழியிறது உனக்கு எப்படி சந்தோஷமான நியூஸாக இருக்க முடியும்? அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், உன்னை பொறுத்த வரைக்கும் இப்போவே உலகம் அழிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோ, என்னோடு மட்டும் அனைத்து உறவையும் வை, அழியக்கூடிய மனிதனோடு எந்த உறவையும் வைக்காத. அப்போ இறைவனை மட்டும் நீங்கள் நினைக்க அவரோட அந்த அன்பு வரும். அது மட்டும் இல்லை, அவருடைய உதவி டக்குன்னு உங்களுக்கு அனுபவமாகும். ஆனால் நீங்கள் மனிதர்களை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனிதர்கள் உதவி செய்கிறாங்கன்ற உணர்வு தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எது கேட்கணுன்னாலும் கடவுள்கிட்ட மட்டும் கேட்பீங்க, மனிதர்கள்கிட்ட கேட்க மாட்டீங்க. டக்குன்னு யார் மூலமாவது உங்களுக்கு டக்குன்னு உதவி கேட்கும், யார்கிட்டையுமே வாய் திறந்து நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் கடவுள் உங்கள் கூடவே இருக்கிறாரு, அனைத்து உறவையும் உங்களோட வச்சிட்டு இருக்காரு. எப்போ? இந்த கடைசி 100 வருடம் மட்டும்தான். இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் கடைசி 100 வருடம் தான் சிவபெருமான் வருகிறார் பூமிக்கு. அவரைத்தான் அல்லாஹ் பரமபிதான் மற்ற மதத்தில் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவர் தான். முஸ்லீம்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் கடவுள் மட்டும்தான் நமக்கு அனைத்துமே அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க கடவுளை அதாவது அல்லாவுக்கு இணை வைக்காத சொன்னது யார்? அல்லாஹ் கிடையாது, முகமது நபி சொன்னார். ஸோ முகமது நபி சொல்கிறது தான் அவங்களுக்கு வேத வாக்கியத்தார, அல்லாஹ் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அல்லாவை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. முகமது நபி என்ன சொல்கிறாரோ அதே தான். முகமது நபி அல்லாவை அவன் சொன்னால் இவங்களும் அவன்னுவாங்க. ஆனால் முகமது நபி அப்போ இவங்களுடைய அன்பு அல்லாஹ் மேலே கிடையாது, முகமது நபி மேலே, இயேசு கிறிஸ்து மேலே, புத்தர் மேலே, ஒவ்வொரு மதத்தினருக்கும் மனிதர்கள் மேலே தான் அன்பே தவிர மனித உடலே எடுக்காத கடவுள் மேலே, அல்லாஹ் மேலே, சிவத்தந்தை மேலே யாருக்கும் அன்பு கிடையாது. ஏன்னா அவரை பற்றி எதுவுமே தெரியாது யாருக்குமே. இப்போ கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசித்து அவரை பற்றி அறிமுகத்தை கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி நம்மை பற்றி அறிமுகம் கொடுக்கிறார். நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நீங்கள், அதாவது உயிர். அதனால்தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குதுன்றார். கடவுளும் அதே மாதிரி ஆத்மா தான். ஒரே வித்தியாசம், நாம் இந்த பூமிக்கு முதல்ல வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் முதல் 2500 வருடம். அடுத்தது இதே பூமி நரகமாகுது. சொர்க்கத்தில் சுகத்தையும் நரகத்தில் துக்கத்தையும் அனுபவிக்கிறோம் நாம் மறுஜென்மம் எடுத்து. ஆனால் சிவபெருமான் சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிக்கலை, நரகத்தில் துக்கத்தை அனுபவிக்கலை. ஏன்னா அவர் தாயின் கர்ப்பத்தில் ஒருபொழுதும் பிறப்பதில்லை. இருந்தாலும் நாம் கஷ்டப்படும் போது நம்மை காப்பாற்றவே இல்லைன்னா அப்படி ஒரு கடவுள் இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் வருகிறார், இறுதியில் வருகிறார். வர்றது கடவுள். ஆனால் அது தெரியாமல் மனிதர்கள் எந்த மனிதனை கடவுள் நினச்சாங்களோ அந்த இயேசு வருவார், கிருஷ்ணர் கல்கி அவதாரம் எடுத்து வருவார், இப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் ஏற்கனவே போயிட்டாங்க. சொர்க்கமாக இருக்கும்போது முதல் மகாராஜா ஸ்ரீ நாராயணன், அது பதவியுடைய பேர், அவருடைய இயற்பெயர் கிருஷ்ணர். அவர் போயிட்டார். அங்கே துக்கமெல்லாம் நடக்கலை. மகாபாரதத்தில் நடந்த மாதிரி சண்டையெல்லாம் சொர்க்கத்தில் நடக்காது. நடந்தால் அதுக்கு பேர் சொர்க்கம் கிடையாது. அங்கே போகிறதுக்கு யாரும் முயற்சி பண்ண மாட்டோம். அடுத்தது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியும், 2000 வருடம் முன்னாடி வந்தார். அதோட முடிஞ்சு போச்சு அவருடைய பார்ட். அதாவது அந்த உடலிலிருந்து அவர் நடித்த பார்ட். மற்றபடி மறுஜென்மத்தில் எல்லாரும் தான் ஆகணும். கிருஷ்ணராக இருந்தவரும் மறுஜென்மம் எடுத்து தான் யாருன்றதே மறந்து தான் இருப்பார். இயேசுவும் மறந்து தான் இருப்பார், நபியும் மறந்து தான் இருப்பார், எல்லோரும் மறந்து தான் இருப்பாங்க. இந்த கடைசி 100 வருடம் சிவபெருமான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். முகமது நபி கொடுத்த ஞானத்தினால் உருவானது முஸ்லீம் மதம், சொர்க்கம் கிடையாது.
இயேசு கொடுத்த ஞானத்தினால் உருவானது கிறிஸ்தவ மதம், சொர்க்கம் கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவ மதம் உருவாகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்துவ வரணும். முஸ்லீம் மதம் உருவாகிறதுக்கு முன்னாடி முகமது நபி வரணும். அதே மாதிரி கடவுள் சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி வரணும். ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானம் அப்போ தான் தேவை. அதுதான் இந்த கடைசின்னு ஒரு வருடம், அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ சொல்கிறார், நானும் உங்களை மாதிரி ஆத்மா தான், நீங்கள் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறீங்க. சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்விலே இருந்ததுனால தான் சொர்க்கமாக 2500 வருடம் இருந்தது. யார் மீதும் பற்று வரல. ஆனால் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. காமம் கிடையாது, கோபம் கிடையாது. குழந்தைய விட பரிசுத்தமாக இருப்போம். அது குரான்லேயே இருக்கும். அங்கே பரிசுத்தமான மனைவிகள் கிடைப்பாங்க சொர்க்கத்தில். அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களும் விபச்சாரின்னு தானே அர்த்தம். அதாவது காமத்துக்கு அடிமையானவங்க. அங்கே காமம்னா என்னன்னே தெரியாது. அதான் இயேசு சொல்வார், குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் நீங்கள் அங்கே வர முடியாது. ஒரு பொண்ணை இச்சையாக பார்த்தாலே ஆல்ரெடி நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்றார். அப்படிப்பட்ட விபச்சாரம் பண்ணுறவங்களாக தான் கலியுகத்தில் உள்ள அத்தனை பேரும் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், உடலை பார்க்கும் பழக்கத்தை விட்டு ஆத்மான்ற உணர்வில் நிலை பெற்று ஆத்மாவை பார், உடலை பார்க்காத. ஆனால் அந்த சக்தி இல்லையே, உடலை பார்த்து பார்த்து மயங்கிட்டுமே. அதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், உடலே ஒருபொழுதும் எடுக்காத என்னை பார், நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன். அவரை நினைக்க ஆத்மானு உணர்ந்து அவரை நினைக்க உடல் உணர்வு மறந்துக்கிட்டே வரும். உலகில் பற்று, ஈர்ப்பு, கவர்ச்சி எல்லாத்துலேருந்தும் உங்களுடைய புத்தி விலக ஆரம்பிக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்துலேருந்தும் விலகும். ஏன்னா சொர்க்கத்தில் இந்த விகாரங்கள்லாம் இருக்காது. அதனால தான் அது சொர்க்கமாக இருந்தது. ஸோ அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அவனை தான் சாத்தான், சைத்தான், மாயா இப்படி பல பேர்களால் பல மதங்களில் சொல்கிறாங்க. சொர்க்கத்தில் அவனுக்கு வேலை கிடையாது. அப்படி ஒருத்தர் கிடையாது. ஆத்ம உணர்விலிருந்து மறந்து உடம்பு நினைக்கும் போது நமக்குள்ளேருந்து அசுர குணங்கள் வெளிப்படுது. காரணம், புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம். ஆத்மா சக்தி இழக்கும் போது பலகீனமான குணங்கள் வெளிப்படுது. அந்த பலகீனமான குணங்கள் வெளிப்படுறது காரணம் ஆத்மா பலகீனமாயிடுச்சு. அந்த ஆத்மா பலம் பெறணும்னா சிவ பரமாத்மாவை மட்டும் நினைக்கணும், அவர் சொல்கிறத மட்டும் கேட்கணும். இறைவன் சொல்கிறது முக்கியமானது என்னது? இறந்துட்டேன்னு புரிஞ்சுக்கோ. இறக்கிறதுன்னு என்ன? உடலை விட்டு உயிர் பிரியுது. இப்போ ஏன் அப்படி புரிஞ்சுக்க சொல்கிறாரு? உடம்பு நினச்சதானே முஸ்லீமு, கிறிஸ்டினு, ஹிந்து பல சண்டை நடக்கிறது. உலகப்போருக்கே அதுதான் காரணமாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் உடல் சார்ந்த மதங்கள். உடலை விட்டு வெளில வந்தால் முஸ்லீமாக பிறந்தோம், அடுத்தது இந்து குடும்பத்தில் பிறந்துட்டான்னா, அடுத்த ஜென்மத்தில் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டான்னா, அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் அவன் கிறிஸ்டின், அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் அவன் முஸ்லீம். அதுதான் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மதங்களையும் தியாகம் செய்யணும் கீதையில் போட்டிருக்கும். ஆத்மானு உணர்ந்து சிவ பரமாத்மாவை மட்டும் நினைவு செய்யணும். அதுதான் அவர்கிட்ட சரணாகதி அடையிறது. ஆனால் கீதையில் தவறாக இதை கிருஷ்ணர் சொன்னார்னு போட்டாங்க. கிருஷ்ணர் சத்தியுகத்தில் இருக்கிறார், அங்கே துக்கமே கிடையாது, அங்கே பாவமே செய்ய மாட்டாங்க. பாவிகளை தூய்மையாக மாற்றக்கூடிய ஞானம் கீதை. அதை பாவிகள் வாழற கலியுகத்தின் இறுதியில் தான் கொடுக்கணும். சொர்க்கத்தில் ஏன் கொடுக்கணும்? சத்தியுகத்தில் தான் கிருஷ்ணர் இருக்கார். ஆனால் அது இல்லாமல் இவங்க துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் வந்தார்னு வேற போட்டாங்க. அப்படி ஒருவேளை துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் வந்து கீதையை சொன்னால், கீதை ஞானத்தை கேட்ட பிறகு அது சொர்க்கமாக மாறணும், கலியுகமாக மாறும். இப்போ இறைவன் இப்போ கொடுக்குற ஞானம் தான் உண்மையான கீதை. அதை தான் முரளின்னு சொல்கிறோம். முரளினாலே புல்லாங்குழல் ஓசை. அதனால தான் கிருஷ்ணர் கையில் எப்போவுமே புல்லாங்குழல் காட்டியிருப்பாங்க. ஸோ ஆத்மாவுக்கு இந்த புல்லாங்குழல் ஓசையாக இருக்கிறது இறைவன் கொடுக்குற ஞானமாகிய முரளி தான், அவருடைய நினைவு தான். அவருடைய நினைவிலேயே மூழ்கி இருக்க ஆத்மா ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கும். அது நிரந்தரமாக ஒரே சீராக இருக்கும், மேலே கீழே போகாது. மனம் சஞ்சலம் அடையாது, அதனால் துக்கமும் அடையாது இல்லையா? வெளி உலக கவர்ச்சியில் மயங்கினீங்கன்னா அடுத்தது துக்கமும் அதை தொடர்ந்து அடைந்தே தீருவீர்கள். ஏன்னா ஆத்மாவுடைய பலகீனத்தினால தான் சஞ்சலமாகுது. அப்போ சுகமான விஷயத்தை, சந்தோஷத்தை கொடுக்கும்போது உங்களால் தாங்க முடியாமல் மனம் ஆட்டம் போடுதுன்னா, துக்கமான விஷயத்தையும் அதால் தாங்க முடியாமல் ஆட்டம் போடும். அப்போ தான் டிப்ரெஷன், தற்கொலை, கொலை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகிறது, கற்பழிப்பு எல்லாமே. ஸோ அதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்டேன்னு புரிஞ்சுக்கோ. பார்வதியுடைய ஒரு அவதாரமாக தூமாவதி அவதாரம்னுவாங்க. வெள்ளை புடவை கட்டியிருப்பாங்க, அது பிரம்மகுமாரிகளுடைய நினைவு சின்னம் தான். வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கல. ஜென்ரலாக வெள்ளை ட்ரெஸ் எதுக்கு போடுவாங்க? பிணத்துக்கு போடுவாங்க. ஸோ அது மாதிரி உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்துட்டோன்னு புரிஞ்சுக்கோங்க.
அப்போ வெறும் ஆத்மா சிவ பரமாத்மாவுடைய நினைவில் மட்டும் இருக்கணும். அதுதான் பிரம்மகுமாரிகள். எங்களுக்கு எல்லாமே கடவுள் மட்டும்தான், வேறு எதையுமே ஆதாரமாக பிடிக்கல. ஆனால் மற்ற மதத்தினர் கும்பல் சேர்த்துட்டு போய் சண்டை போடுங்க அப்படி தானே போதிக்குது இல்லையா? இந்து மதத்தில் அது மக்களுக்கு அது போதிக்கிற மாதிரி இருக்காது. மகாபாரதத்தில் அப்படி நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது மக்களுக்கே போதிக்கிற மாதிரி இருக்கும். குரான் பைபிளில் பார்த்திங்கன்னா சண்டை போடு, அந்நிய தேவனை கும்பிட்டா அவனை அங்கேயே வெட்டி போடு, இந்த மாதிரி விஷயம்லாம் இதுவாக கடவுள் சொல்லுவார்? கடவுள் தன்னுடைய ஒரு படைப்பை இன்னொரு படைப்பை வச்சு பகைக்க வைப்பாரா என்ன? ஸோ அது கேட்டவுடனே தெரியும் இது கண்டிப்பாக கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காதுன்ட்டு. ஆனால் யாருக்கு தெரியும்? யாருக்கு அந்த அளவுக்கு புத்தி வேலை செய்யும்? யார் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தார்களோ அவர்களுக்கு தான் மறுஜன்மம் எடுத்து இங்கே வரும்போது டக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனும் ஒவ்வொரு கல்பத்திலும் அவங்க தான் இறைவன்கிட்ட இந்த ஞானத்தை கேட்டு சொர்க்கத்தில் வராங்க. மற்றவர்களாம் அந்தந்த மதத்திலே திருப்தி ஆகிடுறாங்க. ஸோ அப்போ மதம் சொல்கிற மாதிரி பாவமும் செய்கிறாங்க, அதுக்கான தண்டனையும் அடைவாங்க. மீண்டும் அந்த மதம் வரும்பொழுது தான், அதாவது இயேசு வந்த பிறகு தான் கிறிஸ்தவர்கள் வருவார்கள். மேலே இருந்து உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். இறைவனின் நினைவிலிருந்து எந்த ஆத்மா தூய்மையாகி காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் என்னன்னே தெரியாத நிலையை அடையுதோ, அன்பு அமைதி ஆனந்தம் போன்ற தெய்வீக குணங்களில் நிரப்பிக்குதோ இறைவனுடைய ஞானமாகிய முரளியை கேட்டு, அவங்க தான் தெய்வீக குணம் நிரம்பிய தேவதைகள் வாழக்கூடிய சொர்க்கத்தில் பிறவி எடுக்க முடியும். மனித வழியை ஃபாலோ பண்ணுறவங்க மனித வழி எங்கே நடக்கும்? நரகத்தில் தான் நடக்கும். ஸோ மனித வழி தான் மதங்கள் எல்லாம். ஸோ அப்போ அந்தந்த மத ஸ்தாபகர் வந்த பிறகே மற்றவர்கள் வருவார்கள். அந்த மத ஸ்தாபகரே சொர்க்கத்திற்கு வராத பொழுது அந்த மதத்தை சார்ந்தவர்கள் எப்படி சொர்க்கத்துக்கு வர முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஆனால் கவலைப்படாதீங்க, ஏன்னா இப்போ சொர்க்கத்தில் வாழ்ந்தது தேவதைகள். தேவதைன்னு இப்போ தர்மம்ல அது இந்து மதமாக மாறினா கூட அதிலிருந்து மற்ற மதத்துக்கு மாறிட்டாங்க. இப்போ இந்துக்களும் எல்லாரும் சொர்க்கத்துக்கு வந்துட போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் இந்த ஞானம் உங்களுக்கு புரியுது பிடிக்குது அப்படின்னா சத்தியமாக நீங்கள் தேவதைகள் தான். இல்லைன்னா இவ்வளோ நேரம் கேட்குறதுக்கு உங்களுக்கு பொறுமையும் இருந்திருக்காது, கொஞ்சம் கூட புரிஞ்சும் இருக்காது. தேவதைகளுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் புரியும். அவர்களுக்கு மட்டும்தான் இப்போ எந்த மதத்தில் இருந்தாலும் அந்த மதத்தில் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஞானத்தை கேட்டோன்னே கரெக்ட், இதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. ஸோ இறைவன் நேரடியாக கொடுக்குற ஞானம் 5000 வருடத்தில் ஒரே தடவை தான் கிடைக்கும். அடுத்தது இந்த பூமி அழிந்து இந்த பூமி சொர்க்கமாயிடும். இந்த ஞானம் அப்புறம் வராது. சொர்க்கத்தில் வந்தெல்லாம் இந்த ஞானத்தை எடுக்க முடியாது. இந்த ஞானத்தை எடுத்தால்தான் சொர்க்கத்திற்கே வர முடியும். இதோட 5000 வருஷம் கழித்து தான் மறுபடியும் கடவுள் இந்த ஞானத்தை கொடுப்பார். அப்போவும் இப்போ யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் எடுப்பாங்க. ஏன்னா இந்த 5000 வருடம்ன்றது ஒரு கல்பன்றோம். இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோவை இதே நேரம் நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவோம். ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சும் இந்த நேரம் இதான் நடக்கும். அந்த அளவுக்கு துல்லியமாக நிச்சயிக்கப்பட்டது எல்லாமே. ஸோ இப்போ இறைவனுடைய கையை பிடிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் இறைவனுடைய கையை பிடித்து சொர்க்கத்திற்கு வருவீங்க. இப்போ இறைவனுடைய கையை விட்டிங்கன்னா ஒருபோதும் இறைவனுடைய கையை பிடிக்கவே முடியாது. ஸோ அதுக்கு தான் ஒரு ஸ்லோகன் கடவுள் சொல்வார், நவ் ஆர் நெவர், இப்பொழுது இல்லையில் எப்பொழுதும் இல்லை. ஓம் சாந்தி. ஸோ இறைவனுடைய ஞானம் அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். நேரடியாக கடவுளே பேசுகிறது. இறை தூதர் கிடையாது. இறை தூதர்னு யாரும் கிடையாது. கடவுள் தான் அவருடைய செய்தியை கொடுக்குறார். அதை கேட்டுட்டு மற்றவர்களுக்கு சொல்கிற நாம தான் இறை தூதர்கள். இதுக்கு முன்னாடி வந்தவர்கள் இறை தூதர்கள் அல்ல, மத ஸ்தாபகர்கள். ஸோ மத ஸ்தாபகர்களை இறை தூதர்கள்னு சொல்லிட்டோம். இறைவனை பற்றி யாருமே சொன்னதில்லை, அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் அவங்களுக்கு கடவுளை கண்ணாப்பின்னான்னு திட்டுங்களாம், கோபம் வராது. ஆனால் இயேசுவையோ நபியோ திட்டி பாருங்க, அவ்வளோதான், டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போ யாருக்குமே கடவுள் மேலே அன்பு இல்லை. சொல்லும்போது பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்னுவாங்க. பரமபிதாவை நீங்கள் என்ன வேணாலும் திட்டுங்க, அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனால் இயேசு சொல்லி பாருங்கள், அவ்வளோதான். அதேமாதிரி கடவுளை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், கம்முன்னு இருப்பாங்க. ஆனால் நபியை அதாவது அல்லாவே அவன்றாங்கல்ல, நபி அவன் சொல்லுங்களாம். அல்லாவே அவன் சொல்கிறதுக்கு பல விளக்கம் கொடுப்பாங்க. சரி, நபி அவன் சொல்லுங்களாம், அவ்வளோதான், டென்ஷன் ஆகிடும். அப்போ தெரியுது இல்லை, ஒரு மனிதனுக்கே அவ்வளோ மரியாதை கொடுக்கணும், கடவுளுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவதையாக இருந்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் புரியும்.
அப்படி தேவதையாக இருந்தால்தான் இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவே பார்த்துருப்பீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.